சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, ஐயப்பன் 41 நாள் விரத பயணத்தின் 14ஆம் நாளில் நம் மனத்தை உயர்த்தும் ஒரு திருப்பத்துக்கு வந்திருக்கிறோம். சபரிமலை மலைப்பாதையின் தத்துவம். சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் நடந்த புனித பாதையின் வரலாறு. மேலும் பெருவழி, சிறுவழி என இன்று யாத்திரைக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய பாதைகளின் அர்த்தங்கள். சித்தர்கள் நடந்த தத்துவ பாதை. சபரிமலைக்கு செல்லும் மலைப்பாதை ஒரு உடல் பயணமல்ல, அது ஒரு ஆன்மீக ஏற்றம். சதிய காலங்களில் சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் இந்த மலைப்பகுதியில் தியானம் செய்து சுயமேவம் சக்தியை வளர்த்தார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் பயன்படுத்திய பாதைகள்: காட்டுமடி, பாறைச் சுருள், நதி கடக்கும் பகுதிகள். ஒவ்வொன்றும் ஒரு தத்துவம் சொல்கிறது. துன்பம் வழியாகத்தான் ஞானம் மலர்கிறது. பக்தர்கள் நம் நடக்கும் ஒவ்வொரு படியும் எண்ணம் சுத்தமாக, மனம் அமைதியாக, பக்தி ஆழமாக வளரச் செய்கிறது. பெருவழி, பிரதான யாத்திரை பாதை. இன்றும் பெரும்பாலான பக்தர்கள் பயன்படுத்தும் இந்த பாதையே புனித யாத்திரையின் பிரதான ஆரம்பம். எருமேலி வழியாக கரிமலை, பம்பா நதி, சபரிமலை. இந்த வழி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும், மக்கள் கூட்டம் அதிகம் இருந்தாலும், சமூகத்தின் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இவ்வழிகளில் ஆயிரங்கள் நடந்தாலும் பக்தர்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஒரே மந்திரம்தான்: சுவாமியே சரணம் ஐயப்பா. சிறு வழிகளில் 2 வழிகள் உள்ளன, மலைகளின் அமைதி பாதைகள். சில பக்தர்கள் தேர்ந்தெடுக்கும் அமைதியான பம்பை நதியிலிருந்து நீலிமலை, சரங்கத்தி வழியாவும் 2 புல்மேடு வழியாக வந்தி பெரியார் வனப்பகுதி வழியாக சன்னிதானம் அடைகின்றனர். இந்த பாதைகள் சற்று கஷ்டமானவை, ஆனால் இயற்கையின் அமைதியையும் தனிப்பட்ட தியான அனுபவத்தையும் தருகின்றன. இங்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு தியானம், ஒவ்வொரு நிலையிலும் ஒரு சோதனை. அந்தச் சோதனையை கடந்து மனம் உயர்வதுதான் உண்மையான புனிதம். மலைப்பாதையின் ஆழ்ந்த தத்துவம். சபரிமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பாதையும் நமக்கு ஒரு பாடம் சொல்லும். பெரிய பாதை சமூக ஒற்றுமை, சிறு பாதை தனிப்பட்ட ஆன்மீக பயணம். சித்தர்கள் நடந்த பாதை ஞானத்தின் உயர்வு. முடிவில் பாதைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பாதை நம்மை ஐயப்பனின் தெளிந்த அருளின் முன் கொண்டு சேர்க்கிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர்